அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 ப்ரொஃபசர் விகேஜி அவர்களே. வணக்கம். கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு பெருசா இல்லை வந்து துரியோதனன் கர்ணன் ஃப்ரெண்ட்ஷிப் பெருசான்னு கேட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொன்னது என்னன்னா, அர்ஜுனன் அண்ட் கிருஷ்ணர் வந்து ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப்ல ரிலேட்டிவ்ஸா இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குள்ள நிறைய என்ன சொல்ல குருவாவும் வந்து கிருஷ்ணர் வந்து பாக்குறாரு. ஆனா வந்து கர்ணனுக்கும் துரியோதனன் இருக்கிறது வந்து பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஃபர்ஸ்ட் சைட். நான் ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஃபர்ஸ்ட் சைட் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு காலேஜ் போறீங்க, நீங்களே ஒரு காலேஜ் கண்டிப்பா எதுக்கு அந்த பெண்ணோ அந்த பர்சன் உங்களுக்கு பிடிக்கும் தெரியல, பட் தி மொமெண்ட் யூ see hey hi ஆமா கண்டிப்பா என்னடா எப்படி இருக்க வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல. அது ஒரு போன ஜென்மோட தொடர்பா என்னன்னு தெரியல. அந்த ஒரு பாண்டிங் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் லைக் லவ் இஸ் நாட் ஃபார் டெஃபினிஷன். அதை டிஃபைன் பண்ண முடியாது. நீங்க போன என்னதான் டெஃபினிஷன் கொடுத்தாங்களோ இன்கம்ப்ளீட்டா தான். சரி வந்து துரியோதனன் அண்ட் கர்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப கிரேட் சார். நம்ம நல்லா பேசணும். இப்போ முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து நான் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அஸ்வத்தாமன் அவன் நல்லவனா கெட்டவனா? அஸ்வத்தாமன் நல்லவன் தான், கடமை வீரன். கடமை கடமை தான் அவனுக்கு எல்லாத்தோட பெருசு. ஓகே. ஸோ அவன் கடமை என்ன எடுத்திருக்கான், அதாவது அப்பா வந்து இது மாதிரி ஆயிட்டாங்க, போரில் தோத்துட்டோம், அப்போ அவன் ஒரு பிரதிஜை எடுக்கான், பாண்டவரை நான் அழிச்சிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஹி கம்ஸ் டு ஃபினிஷிங் ஆஃப் த பாண்டவ வம்சத்தையே வந்து அழிக்கிற நிலைமைக்கு வந்துடுறான். பட் ஃபார் கிருஷ்ணரோட ஒரு தயவு இருக்கிறதுனால பாண்டவர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகும். ஸோ அஸ்வத்தாமன்ங்கிறது வந்து அவர் வந்து ஒரு கிரே ஷேட் உள்ள ஒரு கேரக்டர்னு சொல்லலாமா? கிரே ஷேடுன்னு சொல்றதை விட இன்னொரு ஸ்டோரியும் சொல்லுவாங்க. அதாவது அஸ்வத்தாமா ஒருத்தன் கூட போதும் மொத்த வாரை வின் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு அவனுக்கு திறமையும் இருக்கு, டேலண்டும் இருக்கு. பட் ஹி இஸ் பவுண்ட் பை ஹிஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அவரோட கடமைக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கிறார். ஆமா. ஸோ கிரே ஷேடுன்னு சொல்ல முடியாது. இஸ் துரோணாச்சாரியரோட சன். அண்ட் என்ன திறமைகள் இருக்கோ துரோணாச்சாரியர் வந்து வேறுபாடு பார்க்கல. உடனே சொல்லக்கூடாது பையனுக்கு வந்து அதிகமாக கற்றுக் கொடுத்துட்டாங்களா, இல்லை அது கிடையாது. யார் வந்து எதுல வந்து திறமை இருக்கோ அதுல வந்து இப்போ யுதிஷ்டருக்கு வந்து ஈட்டி ஸ்பியர், பீமன் வந்து கதை, வில் வந்து அர்ஜுனன். ஸோ துரோணர் வந்து யாருக்கு எதுல அவங்க ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறாங்களோ அதுல வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அஸ்வத்தாமா வந்து ஒரு மகாரதி, அதிரதி மட்டும் இல்லை, இஸ் a மகாரதி. he can handle many situations, he can handle any type of battle by himself. So அஸ்வத்தாமன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு வந்து கடமை வாய்ந்தவன் அப்படி வந்து சார். அப்ப நல்லது தானே, நல்லவன் தான். அப்ப நல்லவன் தான், கடமை வாய்ந்தவன். அவன் வேலையில கரெக்டா இருக்கான், அவ்வளவுதான். எந்த பாதையில போனா என்ன, நியாயம் தர்மம் வந்து அதுக்கப்புறம். கடமை தான் ஃபர்ஸ்ட். கடமை. அந்த கடமையில வந்து ஏதாவது ஒண்ணு எதிர்க்கணும் அப்படின்னாக்கா they are ready. அது மத்தவங்களுக்கு வந்து தர்மமா தெரியும், பட் he is ready to challenge that. அஸ்வத்தாமன் இன்னும் உயிரோட இருக்காரா சார்? ஸோ நீங்க கேட்டது அஸ்வத்தாமன் வந்து அதாவது அது ஒரு பிலீஃப் இருக்கு. அதாவது ஒரு சர்டன் லெவல் வந்து ரீச் ஆன பிறகு ஆன்மீகத்திலேயே ஒரு சர்டன் லெவல் வந்து நம்ம சொல்றோம். யோக ரீதியாக வரும்போது சமாதின்னு சொல்றோம். சமாதி தான் எல்லாம். சமாதினா முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. ஆதினா என்ன பொருள்? ஆதினா சூரியன், பகவான். ஆதித்யன் அது சூரியன். ஆதி பகவான் அப்படின்னு சொல்லும்போது ஆதி வந்து யாரை குறிக்கிறதுனா பரம்பொருளை குறிக்கிறது. சம் ஆதி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆதிக்கு சமமா ஆயிட்டாங்க. விச் மீன்ஸ் இன் யோர் ஹவுஸ் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் அவங்க சமையல் பண்ணுவாங்க, யூஸ் த ஹவுஸ். அந்த வீடு தான் யூனிவர்ஸ் மாதிரி. அப்போது ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மாவுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. அப்போ சமாதியில் போகிறவங்க வந்து கடவுளுக்கு ஈக்குவல் ஆகிட்டாங்க. ஸோ யூ கேன் டேக் தட் அஸ்வத்தாமா இஸ் தேர் பிரசன்ட் அண்ட் ஹி இஸ் இம்மார்டல். அதாவது சாகா வரம் பெறதுன்னு சொல்கிறத விட அவரோட தன்மையிலையும் அவரோட வாழ்க்கை அவரோட எடுத்த அந்த அவதரித்த இதுவும் பூர்வீகம் வந்து பார்க்கும்போது அஸ்வத்தாமா பற்றி தனியாக ஒரு எபிசோடு கூட நம்ம பண்ணலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அஸ்வத்தாமா பற்றி சொல்லக்கூடியது. இது ஒன்றுத்துல முடிச்சிட முடியாது. பட் ஹி இஸ் பிலீவ் டு பி ஸ்டில் அலைவ், கிரேசிங் சம் டிவோட்டீஸ், பிளெஸிங் சம் டிவோட்டீஸ். இப்போ துரோணாச்சாரியரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேட்க நினைக்கிறேன். துரோணாச்சாரியர் வந்து கேஸ்ட் பேஸ் எடுத்துட்டாரோ இல்லை வந்து ஏகலைவனை வந்து அவர் வந்து நிராகரிச்சிட்டாரு. அவர் சிஷ்யனா ஏன் ஏற்றுக்கணும்? ஏகலைவனுக்கு சொல்லி கொடுத்தா என்ன? அவன் கிளாஸுக்கே வராமே இவ்வளோ கற்றுக்கிறான். கிளாஸ்க்கு வந்துருந்தா ஆன்லைன் லேர்னிங் மாதிரி ஃபிசிக்கலாக வந்து ப்ரெசன்ஸில் அவர் கற்றுன்ட்டு இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய ஹாலாக வந்திருப்பாரு. அந்த அர்ஜுனன் தான் வரணும், ஏன்னா அவன் தான் வந்து என்ன சொல்ல பாண்டவர்கள் கௌரவர்கள் அந்த கிங்டம் அப்படின்னு பார்த்துட்டாரா? சாதாரண ஒரு ஏழைக்கு சொல்லி கொடுத்தா என்ன, இல்லை சாதாரண ஒரு என்ன மதமாக இருந்தால் என்ன, ஜாதியாக இருந்தால் என்ன, ஒரு கிங்டம்ல இல்லாத ஒரு பையன் அந்த ஏகலைவனுக்கு சொல்லி கொடுத்தாதான் என்ன தவறு இருக்குது?
எல்லாரும் என்ன சொல்றது அப்படின்னாக்கா அவர் வந்து பாரபட்சம் பாரபட்சம் பார்த்துருக்கிறாரு, பார்த்திருக்காரு. டிஸ்கிரிமினேஷன் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு கிடையாது. ஆமா, அதான் So, இல்ல அந்த வியூ பாயிண்ட் வந்து அது பார்க்கும்போது தெரியும். அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதுமே. ஸோ அந்த இதிகாசம், அந்த புராணங்கள் எல்லாம் படித்து பார்க்கணும். ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது யூ வில் கம் டு நோ. அதாவது இப்போ இருக்கிற காலேஜ் மாதிரி சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏகலைவன் ட்ரை, பட் துரோணர் வந்து அந்த டைம் பீரியட்ல 100 கௌரவாஸ், ஓகே, மற்ற தளபதிகள், ஆமா, அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய சேனாதிபதி, அந்த ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய மீதி போர் வீரர்கள், பிளஸ் பாண்டவர்ஸ், பிளஸ் இவங்க சைடு, இவங்க எல்லாருக்கும் வந்து டீச் பண்றாரு. ஆமா. ஸோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஆக்சுவலா. சரி. அதாவது இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இருந்தது, இந்த 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 சிஸ்டம் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இது அகைன் அனதர் டாபிக் வி வில் டிஸ்கஸ் அகைன். ப்ளீஸ் டூ கமெண்ட். இந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக, அதாவது ஒரு 500 600 இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு நடுவில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, உண்மையா ஏகலைவனை வந்து வெளியில துரத்துனது தான் உண்மையும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், இத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தவர் ஹவுஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னே வச்சுப்போம். ஒரு நின்றுட்டு கத்துக்க போறான் அந்த பையன், நம்ம நின்றுட்டு சரி பார்க்க போறோமா? இல்ல, அதுதானே அவன் வந்து டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணாமன். ஆமா. அதாவது இவர் சொல்லி கொடுக்கறத வந்து அவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு துரோணர் மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சுட்டு அவரை மானசீகமா வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு, இப்போ இருக்கிற சைபர் நெட் மாதிரி அப்போ இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ல ஹி கனெக்டட் வித் துரோனா இன் கான்ஷியஸ்னஸ். ஓகே, சூப்பர். பியூர் கான்ஷியஸ்னஸ்ல கனெக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ், அந்த வித்தையை வந்து பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் துரோணரே காட்டுக்கு வரும்போது ஒரு அம்பு வந்து பல இலைகளை வந்து தொலைச்சிட்டு போகுது. இது யாரோட அம்பு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே ஏகலைவன் வந்து நிற்கிறான். நான் தான் குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லுவோம். குருதேவன் வணக்கம் சொல்றது கத்துக்கிட்டு போயிட்டா எனக்கு தெரியும் நீ எப்படி கத்துன அவன் சொல்றான். கான்ஷியஸ்னஸை வச்சு நான் இப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது இப்போ வந்து ஏகலைவன் வந்து இவருக்கு தெரியும். அதாவது இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருகால முனிவர் லெவல், இவங்களுக்கு வந்து எதிர்காலம் என்ன நடக்க போகுதுன்னு ஓரளவுக்கு தெரியும். ஓகே, அந்த ரீசனுக்காக தான் அவங்க சில இடத்துல வந்து இன்டர்ஃபியர் ஆகலை. ஓகே, நீங்க யோசிச்சுக்கலாம். ஆமா. ஸோ இங்க வந்து ஏகலைவன் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டான், அர்ஜுனனுக்கு ஈக்குவலண்டா வந்துட்டான் அப்படின்னும் போது என்ன பண்றது? இது வந்து ஒண்ணு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, துரோணர் அப்ப குரு தட்சிணை வேணும் அப்படின்னு கேட்கறாரு. இவர் வந்து ஆன்லைன்ல, அதாவது இன்டைரக்டா தான் சொல்லி கொடுத்துருக்கிறார், பட் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான், குருவா ஏத்துக்கிறான். என்ன வேணும் அப்படின் போது கட்டவரில் கேட்கிறார். ரொம்ப தவறில்லையா சார்? ஆமா, அந்த கட்டவரில் கேட்கும் போது இது வரைக்கும் இப்படி அம்பு பிடிச்சி போடுற அம்பை வந்து இனிமேல வந்து அவன் இந்த 2 விரல பிடிச்சி போடும்போது அவன் கத்துக்கிட்ட வித்தையை வந்து மறுபடியும் வந்து எப்படி சொல்றது, மறுபடியும் வந்து he has to start practicing like this அப்படின் போது அந்த 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 ப்ரோஸ் லெவல் வந்து அர்ஜுனனை விட கம்மி ஆயிடும். இது அவர் ஏன் பண்றாரு? ஆமா, ஏன் பண்றாரு அப்படின்னு அநியாயம் இல்லையா? அவர் கத்துக்கிட்டு சரி போயிட்டாரு, பெரும் கட்டவேலை கேட்கறது ரொம்ப அநியாயமா இருக்கு. அதாவது எந்த லெவல்ல நம்ம நின்று பார்க்குறோம், எந்த லெவல்ல நின்று பார்க்குறோம் அதை பொறுத்து இருக்கு நியாயம் அநியாயம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா விரல் வந்துடுது, இந்த விரல் தேவையில்லை பட் எக்ஸ்ட்ராவா இருக்கு, க்ளவுஸ்ல போட முடியல அப்படின் போது அந்த விரலை சர்ஜரி பண்ணி எடுத்துடுறாங்க. ஆமா, எடுத்துடுறோம். ஓகே, அதே மாதிரி ராஜதந்திரம் அல்லது ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது, நாடு முக்கியம் அப்படின்னு வரும்போது அந்த கடமை, அகைன் அஸ்வத்தாமா எப்படி கடமையை பிடிக்கிறாரோ இவர் எடுத்துக்கக்கூடிய சில பிரதிஜ்ஞால ஹஸ்தினாபுரம் அப்படின்னு இருக்கும்போது நான் குருவா இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ராஜகுமாரர்கள் அவங்கள விட மிஞ்சி போக முடியாது, போகக்கூடாது அப்படின்ற ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு பிரேக் போடுறோம். இது வந்து ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அந்த இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் இது. ஸோ ஆல்தோ அதனால வந்து ஏகலைவன் மேலே இருக்கக்கூடிய அன்பு, ஒரு ஆச்சரியம் துரோணருக்கு வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆச்சரியப்பட்டாரு, அவர் இவ்வளவு நல்ல சிஷ்யன் உருவாயிருக்கான்னு சந்தோஷப்படுறாரு, எல்லாமே பண்றாரு. இருந்தாலும் அஸ்தினாபுரத்துல வந்து அர்ஜுனனுக்கு ஈக்குவலா ஒருத்தர் வந்துடக்கூடாது. சரி, பட் எப்பவுமே வந்து நேச்சர் வந்து ஒரு செக் வைக்கும். கண்டிப்பா கர்ணன் மூலமா ஒரு செக் வைக்கிறது. ஆமா, அதாவது ஒரு விஷயம் நம்ம மகாபாரதத்துல வந்து எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது வாழ்க்கையிலன்னு நம்ம கத்துக்கலாம். அதாவது ஸ்டபர்னா இருக்கணும், ஆனா ரொம்ப ஸ்டபர்னா இருக்கக்கூடாது. ஃபிளெக்சிபிளா இருக்கணும், ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்திருக்கூடாது. ஸோ துரோணர் கிட்ட நம்ம வந்து நல்ல விஷயமும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஆச்சாரியா இருந்து இது தேவையில்லை, எப்படி இருந்தாலும் ஒரு ஆப்போசிஷன் ஒரு போட்டி இருந்தால் இருந்துட்டு போட்டோமே விட்டுருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஸர், ஆஸ் அ teacher myself, I will not subscribe to what Dronar said. I don't know, but அந்த காலகட்டத்தில் அது வந்து நியாயமாப்பட்டது. இப்போ நமக்கு வந்து அது அநியாயமாப்படுது. ஏன் ஒரு ரூல், ஒரு ரெகுலேஷன் இருக்கு, ஒரு பிரதிஜ்ஞா எடுக்கிறோம், ஒரு 500 வருஷம் கழிச்சு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாலிசி
ஒரு 100 வருஷம் 50 வருஷம் கழிச்சு அது ரொம்ப தவறா தெரியலாங்க. கண்டிப்பா அவர் பண்ண ஒரு பெரிய தப்புன்னு சொல்றது வந்து துரோணாச்சாரியர் இப்ப நமக்கு தப்பா தெரியுது. அந்த காலகட்டத்துல அவர் பண்ணது வந்து சரியா தெரிஞ்சு. கண்டிப்பா அவர் வந்து அஸ்தினாபுரத்துக்கு வந்து நியாயமா இருந்திருக்காரு. அஸ்தினாபுரத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணதுனால துரோணாச்சாரியர் வந்து ஏகலைவன்ட்ட வந்து பீஷ்மர் கல்யாணம் பண்ணிருக்கலாமே. ஆமா, பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆமா, பட் அவர் பிரதிஜ்ஞை எடுத்தாரு மாறல அப்படின்ட்டு. வெரி குட் சார், ரொம்ப சூப்பரான ஒரு பதில் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ துரோணாச்சாரியர் வந்து கட்டளை கேட்டது வந்து அவரோட சைடுல maybe audience can also comment. Please give any other viewpoints are there, we will கண்டிப்பா சார். தர்மம் ஜெயிக்கணும்னா அதர்மம் பண்ணிதாகணும்ல. பாண்டவர்கள் வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக அதர்மம் நிறையா வந்து கிருஷ்ணர் அவர்கள் வந்து பண்றாரு. எப்படி? அதில் மெயின் எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா சார், அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்து விட்டது அப்படின்னு வந்து தர்மன் சொல்லுவார். அந்த அஸ்வத்தாமன் என்கிற யானைன்னு சொல்லும்போது சங்க லைட்டா ஊதி துரோணாச்சாரியரை வந்து என்ன சொல்ல அப்படியே ட்ராக்கை மாற்றி விட்டு அது நம்ம பையன் தான் இறந்துட்டாரோன்னு நம்ப வச்சிடுறாங்க. தர்மன் வாயால சொல்ல வச்சதுனால தர்மனே சொல்லிட்டான், என் பையன் அஸ்வத்தாமனே போனதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் உயிரை விட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அவர் அப்படி கிடையாது, அவர் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, அஸ்வத்தாமன் இல்லைன்னாக்கா நான் போர் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. அதே மாதிரி இன்னொன்னும் இருக்கு. அதாவது இது ஏன் இது நீங்க கேட்கறது வந்து இது தர்மமா, இது நியாயமா, பொய் சொல்லி வந்து வின்னிங் பண்றது நியாயமான்னு கேட்குறீங்க. யுத்த காலத்துலயும் சரி ஒரு சேயிங்கே இருக்கு, இல்லை ஒரு ஜெனரல் சேயிங் இருக்கு, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அப்போ இது போர், இது நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த போர்ல வந்து தந்திரம் எல்லாமே யூஸ் பண்றாங்க, மந்திரம் கூட யூஸ் பண்றாங்க. தந்திரம் மந்திரம் யந்திரம் எல்லாமே உண்டு. இட்ஸ் அ வார். அப்படின் போது இந்த இடத்துல வந்து கிருஷ்ணரை வந்து இல்லை இவங்க வந்து அதர்மம் பண்ணிட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க, கிருஷ்ணர் மேலே வந்து யூ கேனாட் ஃபைண்ட் த ஃபால்ட் பிகாஸ் அந்த ஓனர்ஸ் யார் மேலே இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி வந்து ஒரு செய்தி வருது, அதுவும் சொல்றது யாரு? தர்மன். சொல்றது தர்மனாக இருந்தாலும் விசாரிக்கணும். புரியுது. அது வந்து துரோணர் வந்து பண்ணலை. அந்த வாரோட ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவர் பண்ணல. தர்மன் சொல்லிட்டாரு, அதனால நம்பிட்டார். நாட் நெசசரிலி. வார் வரும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளூயிட், எனிதிங் இட்ஸ் அ ஃபீல்ட் ஆஃப் ஆல் பாசிபிலிட்டிஸ். ஸோ அதே மாதிரி ஒரு போர் நடக்குதுன்னா அது இந்த போரில் தர்மம் அதர்மம் பொய் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், இது இருக்கலாம். அப்போ தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு அதர்மம் செய்யறதுல வந்து தப்பு இல்லை. அதே மாதிரி வந்து துரோணாச்சாரியர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா கண்ணால் காண்பதும் போய் இல்லை, அது நல்லது தானே, கேட்பதும் போய் அது நல்லது தானே. ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா? ஆமாம். ஸோ அதனால இப்படி சொல்லட்டுமா, ஏகலனுக்கு பண்ண ஒரு கெடுதலால கூட உன்னோட முடிவுக்கு வந்துருச்சு. அது நீங்க அந்த மாதிரி ஒரு கர்ம ரீதியா நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இட்ஸ் யுவர் வெல்கம். ரைட் சார். பட் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ஓகே சார். பட் தேர் ஹஸ் டு பி an ending. ஸோ அவரோட விதி பிரகாரம் இதுதான் எண்டிங், இப்படி வருது எண்டிங். ஓகே. நான் இந்த போர் உருவாக்குறதுக்கான காரணமா என்ன நினைக்கிறேன்னா, பாஞ்சாலி அவர்களை வந்து ஜடையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே விட்டு அவங்களுடைய சாரியை வந்து அப்படியே எடுத்து துகிலூரிய அந்த துரியோதனன் துச்சாதனுக்கு வர அந்த வெறி ஆத்திரம் அந்த இடத்துல வந்து சபையில் இருக்கிற பாண்டவர்கள் அவங்களுடைய கணவர்கள் ஆகட்டும் இல்லை இந்த பீஷ்மர் ஆகட்டும், எப்படி சார் இப்படி எல்லாருமே வந்து அவங்கள கைவிட்டாங்க? யாராலையுமே அந்த தர்மத்தை கேட்க முடியலையா? இப்படி ஒரு பொண்ணை கொண்டு வந்து கீழே தள்ளி விட்டு அடிபட்டு ரத்தம், எப்படி சார் ஒரு கேர்ள் பவர் அவங்களுக்கு ஒரு இந்த தர்மத்தை காட்டக்கூடாதா, இல்லை தர்மத்தை நிலைநாட்டக்கூடாதா? அந்த துகில் உயரத்துக்கு முன்னாடியே they can stopல அவன் வந்து கத்துறாரு, யாரை கேட்டு வந்து என்ன பணையம் வச்ச, யாரை கேட்டு என் கணவர்களை பணையம் வச்ச. ஃபர்ஸ்ட் நகுலனை பணையம் வைக்கும்போது சொல்லிடுறான், எதுக்கு என் கணவரை வந்து நீ வச்சன்னு. அதுக்கப்புறம் என்னைக்கு அவர் வந்து பணையத்தில் வச்சாலும் அன்னைக்கே அவர் என் கணவர் இல்லைன்னு கத்துறான். இங்க தர்மம் இல்லை, தர்மமே இல்லையான்னு கத்துறான். ஏன் சார் இந்த கிருஷ்ணர் எங்க சார் போயிருந்தாரு? இந்த பகல ஆடும்போது எங்க போயிருந்தாரு? எனக்கு கோவம் இருக்கு பயங்கரமா. எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர். அதாவது இட்ஸ் a very serious scene, very emotional scene. ஷாக்கிங் சீனு. இப்படியும் நடக்குமா? அப்போ இதுவும் வந்து அந்த காலத்தில் வந்து இப்படி நடந்திருக்கா, இப்படி ஒரு அநியாயம் ஒரு அதர்மம் நடக்க முடியுமா? அதுவும் வந்து எவ்வளோ பெரியவங்கள்லாம் இருக்கக்கூடிய சபையில் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கும், நியாயமான கேள்வி. பட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துட்டுருக்கு. ஒன், திரௌபதி வந்து ஒரு சாதாரண பெண் கிடையாது. வந்தவங்க. அதே மாதிரி அந்த 5 ஹஸ்பண்ட் ஏன் அந்த சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது அதுக்கு என்ன காரணம்? அந்த ஹேட் திரௌபதி மேலே என்ன அவ்வளோ ஹேட். அதாவது தாயபாசத்தில் தோத்தாச்சு. அப்போ ஒரு அடிமைனா இந்த வேலை செய் அதை வேலை செய், இந்த ரூமை கூட்டு இதை கூட்டுன்னு நீ பண்ணிக்கலாமே தவிர மானபங்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு எதுக்கு வந்தது? ஏன் அப்படி வருதுனாக்கா இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அதாவது தெரியாதனமா மச்சனை அதாவது துரோதனை வந்து மச்சனை முறை தான். அப்போ அந்த இந்திரபிரஸ்தம் வரும்போது அவன் வந்து இது வந்து
தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கும்போது தண்ணியில் வழுக்கி விழுந்துடுறான் ஒரு மாயாஜாலத்தில். அது விழுவும் திரௌபதி வந்து அவனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுடுறான். அப்பாவுக்கும் கண்ணு தெரியல, பையனுக்கும் கண்ணு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து துரியோதனை வந்து டேக்ஸ் இட் வெரி வெரி பர்சனலி wounded, டோட்டலி ஒரு கிரட்ஜ் வச்சிடறான். அது வைக்க வைக்க அவன் வந்து ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் மாதிரி அவனோட ஹேட்டு கோவம் வந்து நாள் ஆக 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 டபுள் ஆகிட்டே வரும். ஸோ அந்த லெவலுக்கு வரும்போது ஒரு மனிதன் வந்து ஒரு ராஜகுமாரன் வந்து இந்த லெவலுக்கு வந்து ஸ்டூப் பண்ண முடியும், யாருமே பண்ண முடியாத ஒரு நினைக்க சிந்தித்து கூட பார்க்கக்கூடாத ஒரு சுச்சுவேஷனை வந்து அந்த லெவலுக்கு ஸ்டூப் ஆகுறதுன்னு காட்டுறது தான் மகாபாரதம். சரி ரைட்டு. ஏன் பீஷ்மர் வந்து காப்பாற்றல, துரோணர் ஏன் காப்பாற்றல, கிருஷ்ணர் எங்கே போயிட்டார் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு 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 பேக்ரவுண்டும் இருக்குது. இந்த நிபந்தனை பத்திரம் வருது, அதாவது இன்விடேஷன் ஃபார் கேம்லிங். இதுக்கு முன்னாடி இது சொல்லிடுறேன். அதாவது கிருஷ்ணரை கேட்குறாங்க, நீ எங்கே போயிருந்த, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டரை பார்த்து அதே கேள்வி கேட்குறாரு. உனக்கு அந்த இன்விடேஷன் வந்தது, இன்விடேஷன் கார்டு வாங்கிட்டு அது இந்த ஆட்டத்துக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்க, என்ன சொல்லுவோம், சூதாட்டத்துக்கு வா கூப்பிட்டு இருக்கும்போது அந்த இன்விடேஷனை பார்த்தோன்னே உனக்கு மனசுல வந்த முதல் சிந்தனை என்ன? கிருஷ்ணருக்கு இது தெரியக்கூடாது, கிருஷ்ணருக்கு வந்து இது தெரியக்கூடாது அப்படின்னு நீ என்ன வந்து மனதால வந்து அங்கேயே வந்து நீ மனசுல இருந்து எடுத்து நீ என்ன லாக் போட்டுட்ட. சரி, அதுக்கப்புறம் சகுனி வந்து என்னோட சார்பில் விளையாடுவார், எங்க மாமா சகுனி என் சார்பில் விளையாடுவாருன்னு துரியோதனை சொல்லும்போது why you cannot say, நீ கேட்கலாமே, நீ சொல்லலாமே, சரி சகுனி அவங்க சார்பாக விளையாடும் போது நம்ம சார்பாக நம்ம கிருஷ்ணரை கூப்பிடுவோம், அவன் வந்து விளையாடுவான்னு என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா, கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா, கூப்பிடல. அப்போ நான் வந்து ஐ கேன் ஹேண்டில் சகுனி இல்லையா, அங்கேயும் என்ன வந்து கூப்பிடல. ரைட்டு, போனா போட்டோம். 1 by 1 நீ தோத்துட்டு வரும்போது ஒரு முறையாவது என்ன நீ யோசிச்சியா, என்ன யோசிச்சு நீ பா கிருஷ்ணா என்ன இது காப்பாத்துன்னு சொல்லிட்டு தாயத்தை போட்டியா? இல்ல, ஒரு வாட்டி கூட போடல. ஏன் திரௌபதி கூட இங்க ஓடுறா அங்க ஓடுறா என்ன காப்பாத்து, நீங்க யாரும் இல்லையான்னு கேட்டுட்டு வந்துட்டு கடைசி நிமிஷத்துல கூட அவளோட பலம் இருக்குன்னு தான் அவ சேலையை பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பலமும் போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல, அவன் பண்ணா அனாதரக்ஷா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு விடும்போது நான் வந்தேன்னா வரலையா, சூப்பர், நான் வந்தேன்னா வரலையா, அதுதான் கேட்குறேன். இப்போ அடுத்த பார்ட் இருக்கு. வாட் வாஸ் பீஷ்மா டூயிங், வாட் வாஸ் துரோணர் டூயிங். நான் ஏற்கனவே சொன்னேன், கிருபாச்சாரியர் என்ன பண்றாரு, இவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் திருகால முனிவர் மாதிரி. அதாவது இந்த இடத்துல பகவான் வந்து அருள் செய்ய போறாருன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ தே டோன்ட் இன்டர்ஃபியர். அவங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது, ஒரு வேதனையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னும் போது எதிர்காலத்தில் என்ன இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் 1 hour நெக்ஸ்ட் ½ hour என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அவங்களோட முறை அவங்க எப்படின்னாக்க ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ஒப்ஜெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் பண்ண முடியுமோ ரைஸ் பண்ணுறாங்க, துரியோதனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, அவன் கேட்கல. ஸோ ரைட், அவன் கிரைம் ரேட் கூடட்டும், அது ஆகட்டும். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அதே தான் கிருஷ்ணரும் பண்ணுறாரு. துரியோதனுக்கு வந்து என்ன நடக்குது, அவங்க காந்தாரி கேட்குறாங்க, நான் உன்னை பார்க்கணும், உன்னை மூடாப்ப நான் பார்க்கணும், அதாவது குழந்தை கோலத்தில் நான் உன்னை பார்க்கணும், ஏன்னா அப்போதான் உடம்பு வந்து வஜ்ரமா மாறிடும். சரி, ஓகே. பட் அங்கே கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறேன், நான் இருந்தாலும் நீ வந்து இவ்வளோ பெரிய ஆளு ஒரு இலை ஒரு வாழை இலைன்னா வச்சு கட்டிட்டு போன்றாரு. அதாவது டிட் ஃபார் டேட். இந்த வையகத்தில் வல்லவன் உண்டு, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். இந்த இடத்துல பொய் கூட வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. மகாபாரதம் காமிச்சு ரொம்ப அழகாக காமிச்சு சார். ஸோ வந்து திரௌபதி அவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாரும் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஹெல்ப் பண்ண வராததுக்கான காரணம் வந்து ப்ரொஃபஸர் சொல்ற மாதிரி அவங்களால வந்து முன்னாடியே கான்ஷியஸ்னஸ்ல கிருஷ்ணா எடுத்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, மற்றவங்க ஏன் ஹெல்ப் பண்ண வரலன்னா தே நோ நான் இன்டர்ஃபியர் பண்ண, இது வந்து என்னோட டெரிட்டரி கிடையாது. இப்போ ஒரு கலெக்டர்னா அவரோட ஜூரிஸ்டிக்ஷன் அவர் பார்ப்பாரு, அடுத்த ஜூரிஸ்டிக்ஷனை சொல்ல தான் முடியும். இன்டர்ஃபியர் பண்ணி அங்க வந்து இது பண்ண முடியும். நான் உனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கறத விட வா மேல இருந்து அவர் பனிஷ்மென்ட் கொடுப்பாரு வருது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அசராம நிக்கிறாங்க. கரெக்ட் தான். நம்ம அந்த தப்பா நினைக்க, அதாவது பீஷ்மரையும் துரோணரையும் தப்பா நினைக்க வேண்டாம். They are stable and still because they know nothing will happen. Okay. திரௌபதி எதுவுமே எந்த கெடுதலும் எதுவுமே நடக்க போறதில்ல. கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும், பட் ஒன்றும் நடக்காது, பயப்பட வேண்டாம். டன் சார். ப்ரொஃபஸர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பகடை ஆடும்போதும் வந்து கிருஷ்ணர் வந்து நினைக்கல தர்மன், எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் வந்து நினைக்காம விட்டுட்டாரு. அதே மாதிரி திரௌபதி அவர்களும் தன்னோட பலம் இருக்கிற வரைக்கும் போராடினாங்க. கடைசியில தான் கிருஷ்ணான்னு சொன்னாங்க. ஆரம்பத்திலே நம்ம வந்து கிருஷ்ணரை கூப்பிட்டுருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அடுத்து வந்து ஒரு திஸ் ஆர் தட் செக்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் சார். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் பதில். அது சார் கண்டிப்பாக சார். சீதா ஆர் திரௌபதி சார்?
இல்லை, அதாவது ஐ ஷுட் சூஸ் ஃபார் வாட் பர்பஸ், அதாவது இம்ப்ரெஸ்ட் கேரக்டர். அது இம்ப்ரெஸ்ட் கேரக்டர் வச்சுக்கலாம், இல்லை கஷ்டங்கள் சார், கஷ்டத்தில் யார் ரொம்ப கஷ்டப்பட்டா அண்ட் இம்ப்ரெஸ்ட் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சீதா. அர்ஜுனா இருக்காருனா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வை? அர்ஜுனா வை சார்? அர்ஜுனா பிகாஸ் மல்டிஃபேரியஸ் கேரக்டர் அண்ட் ஹி லேண்ட்ஸ் அப், அதாவது ஃபைனலாக வின் பண்ணுறான். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் போனால் கூட வின் பண்ணுறான். ஸோ என்னோட பர்சனல் திங் ஐம் சேயிங். கர்ணனையும் பிடிக்கும், பட் அதாவது கர்ணனும் சொல்லலாம் நான், அர்ஜுனா இல்லை கர்ணன் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப், தானம், வீரம் அப்படின்னு எடுத்து நான் கர்ணன் சொல்வேன். பட் நீங்கள் கேட்டது லீடர்ஷிப், அல்டிமேட் வின். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் அல்டிமேட்லி வி லுக் அட் ஹவு டு மேக் இட் அண்ட் ஹவு டு வின். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அர்ஜுனா, இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கர்ணன். கிருஷ்ணா ஆர் பீஷ்மா சார்? who is a great leader? Great leader is Krishna. Only Krishna. Our Bhishma is like a beautiful leader. Okay. ஒரு கடமையில வந்து ஒரு பாலிசி லீடர் அவர். Okay. பட் 360 டிகிரி லீடர்னா கிருஷ்ணன். ஓகே. அஸ்வத்தாமா ஆர் துரியோதனா? யார் வந்து பயங்கரமான கடமையோட வந்து போராடுற வீரர்? அஸ்வத்தாமா. குந்தி ஆர் காந்தாரி சார்? உங்க ஃபேவரட் கேரக்டர்ல சொல்லுங்க சார். அது குந்தி தான் இம்ப்ரெஸ்ட் கேரக்டர். ஓகே சார். கிருஷ்ணரை as a friend, as a leader, as a lover, எதுல அவர் வந்து பெஸ்ட்? கிருஷ்ணர் as a friend, as a leader, as a lover, எதுல அவர் பெஸ்ட்? இதுல எப்படி நம்ம மனசுல பட்டது சொல்லிடலாம். கண்டிப்பா சார், டெஃபினெட்லி சார். மூணுத்துலயும் அவர் பெஸ்ட். மூணுத்துலயும் 100 out of 100. மூணுத்துலயும் 100 out of 100. அவர் வந்து அதாவது சொல்ல முடியாது. you cannot find a. Okay, done sir. Arjuna a great warrior or a true friend? அர்ஜுனா கிரேட் வாரியர் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து கர்ணன் அண்ட் துரியோதனன் உதாரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இஸ் a ட்ரூ வாரியர். ஓகே, ஆமாம். கர்ணா ஒரு கிரேட் ஒரு வீரரா இல்லை ஒரு ஃப்ரெண்டா இல்லை அவர் வந்து தான தர்மத்தில் அவர் கிரேட்டா? டிஃபிகல்ட் கொஸ்டின், பட் திஸ் ஆர் தட் ஒன்னே செலக்ட் பண்ணுறதோட ஐ வில் கிவ் 100 marks in all the 3 for கர்ணா. தான வீர சூர கர்ணா. சூப்பர், தான வீர சூர கர்ணா. சரி, இதில் எனக்கு ஒரு டப்புன்னு ஒரு டவுட் வருது. தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, நல்ல கேள்வி இது. ஆமாம். தானம் வந்து நம்ம ஏன் கொடுக்குறோம்? ஒரு பற்றாக்குறையை வந்து நிறைவேறதுக்காக கொடுக்குறோம். அதே நேரத்தில் தானம் கொடுக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தானம் கொடுத்தாக்க எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அவன் வந்து வாழ்த்துவான். தானத்தை வாங்கிட்டு நல்லா இருக்கணும் மகாராஜா, நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவான். ஆனால் தர்மம் வந்து டன் அன்கண்டிஷனலி வித் நோ எக்ஸ்பெக்டேஷன். அப்சல்யூட்லி நோ எக்ஸ்பெக்டேஷன். இது என் தர்மம், நான் பண்ணி தான் ஆகணும். அது இதுனா கூட அதுலேருந்து வந்து எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னா கூட என் தர்மம் நான் பண்ணணும். அங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, அந்த கிரியை தான் முக்கியம், தர்மம் தான் முக்கியம். ஓகே சார், டன். ஸோ வந்து தான தர்மத்துக்கு வந்து ஒரு அழகான எக்ஸாம்பிள் அண்ட் எல்லாமே நல்லா கேள்வி வந்து ஆன்சர் பண்ணீங்க சார். காந்தாரியும் பிடிக்கும் பிகாஸ் ஷீ இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் டு த ஹஸ்பண்ட். ஸோ ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் மோர் ப்ராக்சிமிட்டி டு த ஹஸ்பண்ட் like குந்தி காந்தாரினா காந்தாரி தான். சரி சார், ஓகே சார். உங்களுக்கு பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் வந்து மகாபாரதத்தில் யார் சார்? ஃபீமேல் கேரக்டர் மகாபாரத்தில் யார் அப்படின்னாக்கா, ஃபீமேல் கேரக்டர் இட்ஸ் மோஸ்ட்லி a male dominated epic. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் டாமினேட்டட், மேல் கேரக்டர்ஸ் ஆர் மோர். ஓகே, பட் நம்ம ஃபீமேல் கேரக்டர் பத்தி ரொம்ப பேசலையோன்னு தோணுது. ஒரு ஃபீமேல் கேரக்டர்னா பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர், கிரேட் கேரக்டர், மிஸ்டீரியஸ் கேரக்டர், ரெவியர்டு கேரக்டர், வணங்கக்கூடிய ஒரு கேரக்டர்னா திரௌபதி. சூப்பர். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 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 சீக்வென்ஸே ஒன்று இருக்கு. பீமனுக்கு வந்து திரௌபதி மேல கொஞ்சம் டவுட் வருது. அப்படியா? ஆமா, ஒரு ஒரு இடத்துல, அதாவது திரௌபதி அண்ட் கிருஷ்ணா, ஏன்னா அவங்க வந்து ஜாட மாட ஒரு அப்படி பேசிக்கிறாங்க. ஆமா. அப்போ பீமனுக்கு ஒரு டவுட், ஏன் என்ன ஜாடையா இவன் பேசுறான் கிருஷ்ணர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரே ஒரு குழப்பமா இருக்கும், தூக்கம் வரல. ஸோ இந்த நைட் when திரௌபதி கோஸ் அவுட் சம்வேர், இது வந்து யுத்த காலத்து அந்த 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 பீரியட்ல நடக்குது. ஓகே. அவன் ஃபாலோ பண்ணிட்டு போறான். பீமன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறான், திரௌபதியை ஃபாலோ பண்ணிட்டு போறான். போகும்போது டக்குன்னு அந்த யுத்த காலத்துக்கிட்ட போகணும் வந்து திரௌபதி டிசப்பியர்ஸ். ஓகே. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது யாரும் முது தட்டான்னு பார்த்தா கிருஷ்ணர். ஓகே. என்ன வந்த திரௌபதி தேடி வந்தியா? நான் இன்னைக்கு மதியானம் சாப்பிடும்போது திரௌபதி என்ன பார்த்தா, நானும் பார்த்தேன், நான் சொன்னேன். அதனால ஆமா, ஏன் அது என்ன உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை, திரௌபதி யாருன்னு தெரியணும் இல்லையா, வான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூட்டிட்டு போய் அங்கே பார், அதுதான் திரௌபதின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை டெட் பாடிஸ், அவ்வளோ டெட் பாடிஸ், அவள் வந்து மயான காலியா வந்து அங்கே நிற்கிறான். She is a great consumer of all the lives and recycling பண்ணிட்டு இருக்கிறான். அந்த அந்த சொரூபம், அந்த கோர சொரூபத்தை பார்த்துட்டு பீமன் மயக்கம் போட்டு விழுந்தான். மயக்கம் போட்டு விழுந்தான். அதுக்கப்புறம் எழுதும் போது அவனுக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் கேட்குறான், அது மயக்கம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அதாவது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ள போக வேண்டாம், ஏன்னா டைம் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ பட் அவன் கேட்கறதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, மத்தியானம் என்ன நடந்தது தெரியுமா, நாளைக்கு வந்து துரியோதனன் கதை முடியுது,
நாளைக்கு பாண்டவரை முடிச்சிடுவான்னு கேட்குறா அவ. பாண்டவரே முடிச்சிடலாமான்னு கேட்கும்போது நான் இவர் தான் ஆல்மைட்டி காட் ஆச்சு. இல்லை பாண்டவர் டைம் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்ற இது ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியும் இருக்கு. ஸோ திரௌபதி வந்து இஸ் வெரி வெரி மிஸ்டீரியஸ், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட்ஸ் எ கேரக்டர் ஃபார் ஸ்டடி. சூப்பர், நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இது எல்லாமே முடிஞ்சிச்சு, மகாபாரதம் செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. மகாபாரதம் செக்மெண்ட் ஓடிட்டு தான் இருக்கு. இன்னும் போகும் சார், இது போகும். பட் மகாபாரதம் ராமாயணத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் சார். மகாபாரதத்தில் சகுனி வந்து ஆர்வத்தில் ஒரு குட் வில்லனிசம் சார், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், இந்த வில்லன் ரொம்ப பிடிக்கும். ராமாயணத்துல வந்து கூனி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மந்தரையோட ரோல். ஏன்னா அவன் தான் வந்து கரெக்டா வந்து கைகை என்ன ஆகுன்னு தெரியல, கேர்ள்ஸுக்கு வந்து வில்லனை தான் பிடிக்குது. இல்லை சார், அவங்களால ஸ்டோரி பில்ட் ஆகுது, அவங்களால வாரே வருது. ஸோ மந்தரை வந்து என்ன பண்றாங்க, ஓடி போய் வந்து கைகைகிட்ட சொல்றாங்க, உனக்கு தெரியுமா ராமர் தான் வந்து ராஜாவாயிட்டாருன்னு சொல்லும்போது ஷி வாஸ் ரியலி ஹாப்பி. லிட்டரலா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆமா, எனக்கு வந்து ஏன் ராவணான்னு பிடிச்சி சுத்தலாம் செய்யறாங்க மந்தரைய. லூசா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ உன் பையன் பரதன் ஒன்றும் ஆகல, ராமர் அந்த கௌசல்யோட ராமர் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு, அதாவது இத்தனை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற என்ன அப்படியே லைட்டா என்ன சொல்ல ஒரு குழம்பு போட்டு டப்பால்னு வந்து மாத்திட்டான். ஸோ இவங்க ஒரு கித்தார் 10 to 15 minutesல she is like என்ன சொல்ல changing the whole history. 14 வருஷம் அவரை காட்டு காமிச்சாச்சு, இவன் பரதனை வந்து என்ன சொல்ல ராஜாவாக்கணும்னு சொல்லியாச்சு. அந்த பக்கம் தசரதர் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு படுக்க வச்சுட்டா, அப்படியே நாடே கலவரமா இருக்கு. அதாவது வந்து பட்டாபிஷேகம்னு சொன்ன நாடு சாரோவுக்கு போயிடுச்சு மந்தரையோட ஒரே ஒரு சின்ன கழகத்தால. அவங்க கெத்தா இல்ல சகுனி கெத்தா, ஆரம்பத்துல அன்பு மருமகனே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்திட்டு இருக்க அவர் கெத்தா. மகாபாரதம் உருவாக கிரேட்டர் வில்லன் பெஸ்ட் வில்லன் ஆர் கிரேட்டர் வில்லன். ஆமா, இதுல ஜெண்டர் கிடையாது. இட்ஸ் நாட் a gender about it. Not a gender. பட் எனக்கு வந்து ஃபேவரட், எனக்கு கேள்வி கேக்குற எனக்கு ஒருத்தர் ஃபேவரட் இருக்கலாம்ல. எனக்கு மந்தரையை பிடிச்சிருக்கு. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து சுத்திட்டு இருந்த கைகையை, சிரிச்சிட்டு இருந்த கைகையை அவன் வந்து முத்துமாலாம் எடுத்து போடுறான். ஏய் சூப்பர், நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க, அவன் நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள் பவர் எங்களுக்கு 10 to 15 minutes போகும். ஸ்டோரி ஹிஸ்டரியே மாத்திரும் சார். பட் நாட் லைக் தட் சார். ப்ரொஃபஸரோட ஒரு என்ன சொல்ல, இல்ல அதுக்கு நீங்க பார்க்கல. இப்ப சகுனி வாஸ் a girlனாக்க என்ன பண்ணுவீங்க? பயங்கர கிரேட்னு சொல்ல சகுனி வாஸ் a girl. ஏன்னா எந்தெந்த இடத்துல அவர் வந்து துரியோதன நிமிஷம் யோசிக்காத சொல்லி கேள்விக்கு பதிலுக்கு வந்துரும். ஆமா, சகுனியா கூனி, அதாவது இந்த சர்ச்சை வந்து போயிட்டே தான் இருக்கும். பட் வீல் சே, அதாவது சகுனி வந்து ஒரு கேரக்டர்னாக்கா ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இஸ் தேர். ஓகே, அந்த மேஷிய வில்லனிசம் சகுனி தான். சகுனி ஹேஸ் மோர் கேரக்டர், மோர் ரோல். ஸோ கிரெடிட் கோஸ் டு சகுனி. ஓகே, பட் இங்க நீங்க பார்க்க வேண்டியது விஷயம் என்னன்னாக்கா, ஈவில்னு ஒரு ஃபோர்ஸ் தான். ஓகே, ஈவில்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அது ராமாயணத்துல இருந்தாலும் சரி, மகாபாரதத்துல இருந்தாலும் சரி, இல்ல இப்ப கலியுகத்துல இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர சகுனியும் மந்தாரையும் தே ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, அதாவது தர்மம் ஒன்று இருந்தாக்கா அதுக்கு ஆப்போசிட்டா அதர்மம்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு பொசிஷன் ஒன்று இருந்தா ஒரு அப்போசிஷன் இருக்கும். சரி. ஸோ நல்லதுன்னு இருந்தாக்கா ஒரு தீமை அங்க இருக்கதான் செய்யும். அந்த தீமையை வந்து நல்லது வந்து வின் பண்ணணும், கெலிக்கணும். அதுதான் வந்து திறமை, அதுதான் எல்லாமே, அதுதான் லைஃப். ஓகே, நீங்க கெத்துன்னு சொல்லிட்டீங்க. சகுனி வந்து நிறைய ரோல் இருக்குன்னு சொல்லி. ஓகே, பட் மந்தரை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல தோணலையா சார்? மந்தரையோட ஒரு சூழ்ச்சியோ இல்ல மந்தரையோட சூழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா கடைசியில பார்க்கும்போது எல்லாமே வந்து, அதாவது இந்த இந்த புராண இதிகாச கதைகள் எல்லாம் பார்க்கும்போது இட் ஹேஸ் அ குட் எண்டிங், இட் ஹேஸ் அ நாட் சோ குட் எண்டிங்னா கூட அதோட சோர்ஸ் நீங்க எடுத்து பார்க்கும்போது ஒரு மைத்தாலஜிக்கல் சோர்ஸ்ல வந்து நிற்கும். ஓகே, இப்ப ராவணன் கும்பகர்ணன் யாரு, அந்த பேக்ரவுண்டுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா துவாரபா ஜெயன் விஜயன் அந்த சப்தரிஷியோட சாபத்தினால நீ 1000 ஜென்மம் நீ வந்து எடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் நீ பகவான் கிட்ட வரியா, இல்ல 7 ஜென்மம் போராடிட்டு வரியா? அதுதான் they come in as the villain அப்படின்னு ஒரு இது. அதே மாதிரி மந்தரை அப்படின்னு வரும்போது ராமாயணம் எல்லாம் சுபிக்ஷமா போயிட்டு இருக்குது. எப்படி வேர் ஷுட் த ப்ராப்ளம் கம் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு நாவோட ஒரு கடாட்சம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி சரஸ்வதி, அதாவது சரஸ்வதிக்கு வந்து என்ன கடாட்சம் இருக்குமோ அது நல்லதுதான் நடக்கும். எப்படி லக்ஷ்மிக்கு ஒரு ஆன்டி இருக்கும்போது ஆன்டி ANTI சொல்ல வரேன், AUNTY வரணும் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கங்க. For Saraswati there is an anti force also. அந்த force invoke பண்ணும்போது அது மந்திரையா போய்
அந்த இடத்துல வந்து அந்த சிச்சுவேஷனே மாற்றி. ஓகே, தட் சூப்பர் சார், வெரி கூல் சார். ஸோ நீங்கள் வந்து கர்ணன் கிட்டேருந்து ஒரு விஷயத்த நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறது? கர்ணன்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அந்த கேரக்டர்கிட்டேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். கர்ணன் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அந்த அந்த படத்தையும் பார்க்கலாம், கர்ணன் படத்தை பார்க்கலாம். எக்ஸலென்ட்டான ஒரு மூவி சார். ஆமாம். என்ன ஒன்று அப்படின்னாக்கா, ஒன் திங் ஐ வில் சே, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஓகே, டன். கர்ணனுக்கு வந்து தெரிஞ்சிடுது அவன் யாருன்ட்டு, ஏன்னா குந்தி வந்து பேசும்போது. ஆமாம். ஸோ எ ஃப்ரெண்ட் ஷுட் நோ ஹிஸ் ஃப்ரெண்ட். அந்த இடத்துல வந்து நீ தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீ சொல்லலாம், டேய் நான் தாண்டா ஜேஷ்ட பாண்டவன் நித்ரா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கலாம், முடிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, பண்ணல. ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டோட இமோஷன்ஸ் தான் வந்து ஃப்ரெண்டோட மதிப்பும் ஃப்ரெண்டோட இமோஷன்ஸும் அவன் வந்து செஞ்சோட்டு கடன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடனா பார்த்துட்டான். ஆமாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடனா பார்த்துட்டான். அது கடனா பார்க்காம ஒரு அதிகாரமா சொல்லி தான் துரியோதனன் கேட்டிருப்பான். அந்த ஃபைனலி அந்த எண்ட் அவ்வளோ மோசமா போக கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு டேக் ஹோம் பாயிண்ட். அதே நேரத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னும் போது தன்னை மெஞ்சதை தான் தர்மம் அப்படின்றதும் வந்து பார்க்கணும். இல்லைன்னா கர்ணன் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு லெவல் மேலே தானமும் தர்மமும் வந்து there should be a limit for that. ஓகே, குட். ஆமாம், அதுவும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஆனால் there should be only one karna. ஓகே, there cannot be a second karna. ஓகே சார். only one karna. கிருஷ்ணர் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? ஒரு விஷயம் வந்து பிடிக்காததுன்னா என்ன சார்? பிடிச்ச விஷயம் தான் மோஸ்ட்லி வெண்ணத்திலிருந்து எல்லாமே. பட் மோஸ்ட் லைக்லி ஹாப்பி திங் அபவுட் கிருஷ்ணா இஸ் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஏதோ அந்த ஸ்மைல் போகாது, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் போல. ஹீ இஸ் ஒன் கேரக்டர் ஹூ இஸ் 100% ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, மன அழுத்தமே கிடையாது, வருத்தமும் கிடையாது. என்ன நடந்தாலும் அப்படியே ஜாலியாக அவர் பாட்டுக்கு புலங்கள் வாசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே எடுத்துகிட்டு போவார். எனக்கு அந்த அதாவது இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு ஒரு கேரக்டரை பார்க்கும்போது கிருஷ்ணர் ஞாபகம் வரும். அவர் இந்த கிருஷ்ணர் ரோல் பண்ணலை, சோ ராமசாமி. ஓகே, he will also take it very light. எல்லாமே லைட்டா எடுத்துட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு இருப்பாரு. அது என்டிஆர் வந்து அந்த ரோல் பர்ஃபெக்ட்டா சொல்றாங்க, அந்த ஸ்மைல், அந்த கிருஷ்ணர். சோ பிடிச்ச கேரக்டர், பிடிச்ச இது வந்து கிருஷ்ணர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. we should all try to be stress free like Krishna, but be like Rama in terms of personal life. ஓகே சார். பிடிக்காத விஷயம் சார் கிருஷ்ணர் கிட்ட பிடிக்காத விஷயம் அப்படின்னும் போது நம்ம சம்டைம்ஸ் கடவுள்கிட்ட சண்டை போடுவோம், கடவுளை பிடிக்காம போவோம், நம்ம யார்கிட்ட போய் சண்டை போட முடியும்? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாரும் கேட்ட கேள்வி தான் இது, why are you doing all this? எதுக்கு இதெல்லாம்? எல்லாமே தெரிஞ்சாக்க நீ வந்து வேற மாதிரி பண்ணிட்டு போறாம, எல்லாம் தெரிஞ்சிட்டும் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு இது ஒரு விஷயம். why do thatனாக்கா இட்ஸ் ஜஸ்ட் லைக், எப்படி சொல்றது, ஃப்ரீ வில் கொடுக்கணும். அதாவது ஒரு கிரியேஷன் இருந்தாக்கா ஃப்ரீ வில் கொடுக்கணும், நீ என்ன பண்றியோ பண்ணு, பட் இதெல்லாம் பண்ணாத, இது பண்ணு அப்படின்னு சொல்லதான் முடியுமே தவிர, இதுதான் பகவானோட ஒரு நேச்சர். அதாவது நான் இன்டர்ஃபியரன்ஸ், லைசே ஃபேர்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்ஸ்ல, லைசே ஃபேர் பாலிசி இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கோம், பட் வி வில் நாட் இன்டர்ஃபியர். நீ எடுக்கிறதா முடிவு. ஸோ இது வந்து பிடிக்கும், பிடிக்காது, சில நேரங்களில் பிடிக்காது. நீ இன்டர்ஃபியர் பண்ண வேண்டியதானே, நீ மாற்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்குள்ள இன்னொரு கேள்வி வந்தது, அது என்னது? நாங்க வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல ஹிஸ்டரியை மாத்திட்டோம்னு சொல்றேன் கெத்தா. ஆமா, பிரேக்.